வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பாண்டிச்சேரியில் நடந்த மோதலை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளர் தொடர்ந்து கேள்விகள் கேட்குறாரு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சீமான் எதிர்கேள்வி கேட்குறாரு. பத்திரிகையாளரும் விடாப்பிடியாக பேசுகிறாரு. திடீர்னு சீமான் எந்திரிச்சு, நீ மரியாதைலாம் பேசணும், நானும் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறாரு. ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம். இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களுடன் மோதுவது என்பது சீமானுக்கு புதிதல்ல. பல இடங்களில் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது எதிர்கேள்வி வரை பதிலுக்கு திருப்பி கேட்பாரு. நீ புரிஞ்சுக்கிட்டியா, நீ தெரிஞ்சுக்கிட்டியா, நீ படிச்சுட்டு தான் வரையா, நீ ஒழுங்காக தான் இருக்கியா, உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை சீமான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த பாண்டிச்சேரி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் போய் போலீஸ் வரலையும் புகார் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் இதை கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சீமான் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் இல்லாத, நேர்மை இல்லாத, தூண்டிவிடப்பட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது எங்கள் தலைவர் இப்படி தான் பதில் சொல்லுவார், வர்றவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும், அதனால தான் அவர் கேள்வி கேட்டால் அவங்களை வாயை திறந்து பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாக பார்க்குறேன், உனக்கு ஏதாவது பைத்தியமாய் கேள்வி மேன் அனிமல் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்குமான மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுலேயும் அண்ணாமலை ஏதாவது பத்திரிகையாளர்கள் ஏதாவது சொல்லிட்டாருன்னா மாக்குன்னு குதிச்சுக்கிட்டு பத்திரிகையாளருக்கு ஆதரவாக சொல்கிறதா நினச்சிக்கிட்டு திமுகனுடைய ஆதரவாளர்கள் ஆன்லைனில் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் ரொம்ப மோசமான முறையில் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறது தன்னுடைய அந்த போலீஸ் தனமான போக்கு இருக்குல்ல, அதை திருத்திக்கிறதுக்கு அண்ணாமலையும் முயற்சி பண்ண மாட்டேங்கிறாரு. பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு வரம்பு, ஒரு கோடுன்னு இருந்தது. அந்த கோட்டை தாண்டி இவங்களும் வரமாட்டாங்க, அவங்களும் வரமாட்டாங்க. ரொம்ப நாகரிகமான, ரொம்ப அழகான கேள்விகளை, அர்த்தமுள்ள கேள்விகளை தான் பத்திரிகையாளங்க கேட்பாங்க. அரசியல் தலைவர்கள் அதுக்கு அழகாக பதில் சொல்லுவாங்க. இன்னொன்று, ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பத்திரிகையாளர்கள் அரசியல் தலைவர்கள் இவ்வளோ தொடர்ந்து சந்திக்கவும் மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன தலைவராக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஒரு சின்ன அளவில் தான் போய் பார்ப்பாங்க, பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டம் தான் இருக்கும். பத்திரிகையாளர்னு சொன்னாலே ஒரு ஊருக்குள்ளே இன்னார் தான் பத்திரிகையாளர் அப்படின்னு தெரியும். இன்னார் தான் ஒரு வீடுன்னு போய் வீட்டே கொண்டு போய் காமிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க. அச்சு ஊடகத்தில் மட்டும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர்கள் என்பது யார், பத்திரிகையாளர் அல்லாதவர்கள் யார், பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்கவங்க யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரித்தறிய முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் அச்சு ஊடகம் மட்டும்தான் இருந்தது. அச்சு ஊடகம் ஒரு அளவான பத்திரிகையாளரை மட்டுமே கொண்டிருக்கும். அதுவும் பீட் போட்டிருப்பாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, கலெக்டரேட் அப்படின்னு பீட் போட்டிருப்பாங்க. அந்த பீட்டுக்கு மட்டும் போவாங்க, வருவாங்க. இன்றைக்கும் அச்சு ஊடகங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தொலைக்காட்சி ஊடகம்னு வந்திருக்கு. தொலைக்காட்சி ஊடகம் அடுத்த கட்டம் வரும்போது இதே மாதிரி தான் வந்தாங்க. இந்த யூடியூப் பத்திரிகையாளர்கள் வர ஆரம்பித்த பிறகு தான் எல்லாருமே ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், எல்லாருமே பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சிது. ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய பின்னணியில் இருந்து கொண்டு ஒரு பத்திரிகையாளர் இருக்கும்போது அந்த பத்திரிகையாளர் தவறு செஞ்சால் அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்தது. இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் யார் என்னன்னு தெரியாத நிலையில் வசவசன் வரும்போது யார்கிட்ட போய் என்ன கேட்கறது, யார் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுன்னு தெரியாமல் அரசியல் தலைவர்கள் திணற காட்சியும் பார்க்க முடியுது. அன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகள் மாதிரி இல்லாமல் இன்றைக்கு கேட்குற கேள்விகளும் ரொம்ப ஷார்ப்பாகவும் சில நேரத்தில் முரட்டுத்தனமாக கூட இருக்குது சொல்லப்போனால். அதுவும் போக ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களை கூப்பிடுற வழக்கம் ஒன்று இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு அரங்கத்திலேயோ ஒரு இடத்துலையோ ப்ரெஸ் மீட் நடக்கும். அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட பத்திரிகையாளர் மட்டுமே அழைக்கப்படுவார்கள். குறிப்பிட்ட பத்திரிகையாளர்கள்னா தொடர்ந்து செய்திகளை சேகரிக்கக்கூடிய, ஓரளவுக்கு எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மட்டுமே வருவார்கள். அவங்க கேள்வி கேட்பாங்க, இவங்க பதில் சொல்லுவாங்க. பத்திரிகையாளருடைய கேள்வியும் வரம்பு தாண்டாமல் இருக்கும், அரசியல்வாதிகளுடைய பதிலும் வரம்பு தாண்டாமல் இருக்கும். ஒரு மரியாதையும் ஒரு நட்புணர்வும் அந்த இடத்துல நிலவிக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏர்போர்ட்டுக்கு போகும்போது வெளியில் வந்தால் ஒரு பீட்டு, கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் வாசலில் ஒரு பீட்டு, கமிஷனர் ஆஃபீஸ்னால் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு பீட்டு அப்படின்னு ஒரு தலைவர்கள் கல்யாண வீட்டுக்கு போனால் கூட விடாமல், ஒரு மரண வீடு, ஒரு மனிதனுடைய உயிர் இழந்து இழப்பு ஏற்பட்டிருக்க இடத்துக்கு போனால் கூட அங்கே மடக்கி கேள்வி கேட்கறது என்பது ஒரு பெரிய சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விகள் சாதாரணமான கேள்விகள் கிடையாது. அது எல்லாமே ரொம்ப யோசித்து பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள். சில நேரத்தில் புள்ளி விவரங்கள் தேவைப்படும், ஒரு தயாரிப்போடு வர வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது கணக்கு வழக்கில்லாத நிருபர்கள், கணக்கு வழக்கில்லாத மைக்குகளோட அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி, கூச்சல் போட்டு, கலாட்டா பண்ணி அந்த ப்ரெஸ் மீட் தொடங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆக்கி, அந்த அரசியல் தலைவருடைய கவனத்தையெல்லாம் சிதறடித்து அதுக்கப்புறம் கேள்வி கேட்கும்போது அந்த தலைவர்களை பதில் சொல்ல முடியாமல் போகிறது என்பது இயல்பு தான். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ பல நிருபர்களுக்கு நோக்கங்கள் இருக்குது. இப்போ டிவியிலே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு யூடியூப்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, டிவிக்கு டிஆர்பி, யூடியூபுக்கு வியூஸு. இப்போ இது அதிகப்படுத்தணும்னா கான்ட்ரவர்சியலான கேள்விகளை கேட்கணும், ரொம்ப இடக்கமடக்கான கேள்விகளை கேட்கணும், எரிச்சலூட்டுற மாதிரி கேள்வி கேட்கணும், சொல்லப்போனால் ஒரு சண்டையை உருவாக்கணும். அந்த சண்டை மூலமாக மக்களுக்கு ஒரு சென்சேஷனலிஸ்டமான ஒரு காட்சியை உருவாக்கி கொடுத்து அது மூலமாக தங்களுடைய பார்வையாளர்கள் அதிகப்படுத்திக்கணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மை டிவிக்கிட்டையும் யூடியூப்கிட்டையும் இருக்கிறத நல்லா பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை நீங்கள் அச்சு ஊடகத்தில் பண்ண முடியாது. ஏன்னா என்னதான் கான்ட்ரவர்சியாக கேள்வி கேட்டாலும் கடைசியில் அச்சாகி வரும்போது
ஒரு அளவுக்கு மேலே கேட்ட கேள்வியும் எடிட் பண்ணி தான் போட வேண்டியிருக்கும், பதிலையும் எடிட் தான் பண்ணி போட வேண்டியிருக்கும். அப்படியே போட முடியாது. அத்துமீறி அந்த அரசியல்வாதி பேசினாலும் கூட அந்த விஷயங்களை வந்து எடிட் பண்ணி போடும்போது தான் அச்சு ஊடகத்தை படிக்கின்ற வாசகர்கள் விரும்புவார்கள். ஆனால் இன்னைக்கு டிவி பார்க்குறவங்களும் சரி, யூடியூப் பார்த்து ரசிக்கிறவங்களும் சரி, ஒரு நாணயம், கண்ணியம், நேர்மைக்கெல்லாம் மேலே ஒரு பரபரப்பான விஷயம் இருந்தால் பார்க்கணும், அதுதான் பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த மாதிரி மனப்பான்மைக்கு தயாராகிட்டதுனால அந்த பார்வையாளர்களுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு டிராமா டைப்பான ஒரு கொடூரமான கேள்விகளை வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அதுவும் தாண்டி அவங்க சார்ந்திருக்கிற நிறுவனங்களும் பல நேரங்களில் வந்து அரசியல்மயமாக்கப்பட்டு பல அரசியல் நிறுவனங்களே வந்து அவங்களுடைய சொந்த ஊடகங்களை வச்சுக்கிட்டு அவங்க நிருபர்கள் போகும்போது பட்டவர்தனமாக தெரியுது. அங்கே பார்க்கும்போதே வந்து இவங்க எதுக்காக இந்த கேள்வி கேட்குறாங்க, இந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன, அரசியல் தலைவர்களை சிக்க வைக்கிறதா, இல்லை ஒரு வாயப்படுகிறதா, இல்லை கூட்டணி தொடர்பான விஷயங்கள் வந்து அவங்களுடைய திட்டங்களையே திசை திருப்புறதா, இல்லை அவங்களுடைய கூட்டணி நண்பர்களோட வந்து பகைமையை உண்டாக்குறதா, அல்லது வந்து அவங்களை வந்து அத்துமீறி பேச வச்சு அது மூலம் மக்கள்கிட்ட செல்வாக்கு இழக்க வைக்கிறதா, இப்படி பலவிதமான நோக்கங்களோட வந்து கேள்வி கேட்குற நிருபர்களையும் பல இடங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அரசியல் தலைவர்கள் சமீப காலமாகவே பொறுமை இழந்து வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்றைக்கெல்லாம் ஒரு கண்ணியமான முறையில் வந்து பதில் சொல்லுவாங்க. ஜெயலலிதாவை வந்து கரண் தாப்பர் பேட்டி எடுக்கும் பொழுது ஜெயலலிதாவை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டார். ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவில் பதில் சொல்ல முடியல. அவங்க வழக்கமாக பத்திரிகையாளர்களே சந்திக்கிற ஆள் கிடையாது. தப்பித்தவரி வந்து ஒத்துக்கிட்டு சந்திக்கிறாங்க. கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, இந்த முதல்வன் படத்தில் கேமரா ரோலிங்னு. கேமரா ரோலிங்கில் இருக்கும்போது வந்து நம்ம ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்காங்க ஜெயலலிதா. இருந்தாலும் முகம் சிவந்துருது. அவங்க விரும்பாத கேள்வியை திரும்ப திரும்ப கரண் தாப்பர் கேட்குறாரு. ஆனால் சரியாக தான் கேட்குறாரு. அப்போ என்ன ஆகுது, பேட்டியே பாதியில் விட்டுட்டு சேரை தள்ளிட்டு எழுந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஜெயலலிதா எழுந்து போகிற காட்சியையும் அப்போ வந்து அதை அப்படியே போட்டாங்க, எல்லாத்துக்குமே ஒளிபரப்புனாங்க, மக்களை கொண்டு வந்தாங்க. இந்த அளவு கூட சகிப்புத்தன்மையெல்லாம் எப்படி அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. ஏன்னா அது ஒரு க்ளோஸ்டு ஆடிட்டோரியம், கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர், 1 to 1 ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் பேசுறது. அதுக்கே பொறுமையாக பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் நினைக்கிறது நிச்சயமாக தவறு தான். ஆனால் அந்த விஷயத்தில் கலைஞர் வந்து என்னதான் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாலும் பெரும்பாலும் கோவமே படமாட்டார். அவர் பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பொறுமை எழுந்து கோவப்பட்டு போனது என்ற சந்தர்ப்பங்கள் மிக குறைவு தான். ஆனால் அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்னு சொல்லி ஒரு நாமம் போட்ட நிருபரை பார்த்து கலைஞர் கிண்டலாக சொன்ன சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கலைஞர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து ரொம்ப கோவப்பட்டு பேசின சம்பவங்களையும் பார்த்துருக்காங்க. அவருடைய பேச்சில் கோவம் வந்தாலும் கூட அந்த கோவத்தை அப்படியே மறைச்சிக்கிட்டு ஒரு நகைச்சுவையாக மாற்றுவார், இல்லை ஒரு வேற மாதிரி வார்த்தை விளையாட்டாக மாற்றி அதை திசை திருப்பி கொண்டு போயிட்டு வர நிருபர்களை சிரிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, அவங்க பின்னாடி வந்து யாரோ தூண்டி விட்டு தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே அப்படி கிடையாதுங்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நேரடியான கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்வதற்கு பதிலாக இந்த கேள்வி நீ போய் அவங்க கிட்ட கேட்பீங்களா, இந்த கேள்வி போய் அவங்க கிட்ட கேட்பீங்களா, என்கிட்ட வந்து ஒத்து கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவமானத்தை ஏற்படுத்துறதுன்றது இருக்குல்ல, அது வந்து பெரும்பாலும் பல தலைவர்களும் பண்ணுறதை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், 41 வருஷம் பத்திரிகையில் இருந்திருக்கேன் அப்படின்ற முறையில் நான் சொல்கிறேன், அது வருத்தமான விஷயம் தான். போய் ஒரு இடத்துல பேட்டி எடுத்தோம்னா அது காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலைவர் சொன்ன அர்த்தத்தையே மாறுற அளவுக்கு அதை வெட்டி ஒட்டி வேற மாதிரி துணியில் மாற்றி அந்த தலைவருக்கு எதிராக திருப்பி விடுற ஒரு வேலையும் பண்ணுறாங்க. அல்லது இந்த பத்திரிகையாளருடைய நோக்கத்துக்கு அது சரி வராத விஷயமா இருந்ததுன்னா, அந்த தலைவர் சொன்ன பதில் சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுது, அதை கொண்டு வராமல் விட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் இன்றைக்கி பண்ணுறாங்க. எல்லா விதமான நல்லது கெட்டதுக்கும் ஒரு பெரிய சாட்சியாக இருந்துக்கிட்டு, இன்னொரு எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு, தவறு நடக்கிற ஊழல் நடக்கிற இடங்களில் போய் வந்து அதை புலன் விசாரணை செஞ்சு போடுறதுனால தான் அவங்களை வந்து 4வது எஸ்டேட்னு சொல்கிறோம். அந்த பத்திரிகையாளர் மேலே வந்து அபரிமிதமாக மக்களுக்கு இருந்த நம்பிக்கை வந்து ஒரு காலகட்டத்தில் சரியாக ஆரம்பிச்சதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய டிபேட்டே நடத்தலாம். இப்போ பாண்டிச்சேரியில் சீமான் பண்ண வேலை இருக்கு இல்லையா, இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க பத்திரிகையாளர்கள்? அதிகபட்சம் வந்து போராட்டம் நடத்தலாம், சீமான் வரும்போது வந்து கோஷம் போடலாம், அவ்வளோதானே தவிர இவங்க நினைச்சாலும் சீமானுடைய ப்ரெஸ் மீட்டை இவங்களால் புறக்கணிக்க முடியாது. அதே மாதிரி அண்ணாமலை வந்து இப்போ ரொம்ப மோசமாக பேசிட்டு போனார், கோபமாக பேசினாருன்னு கேள்விப்படும் போது அந்த விஷயத்தை வந்து அவன் திரும்ப திரும்ப கோஷம் போட்டு கலைஞ்சாங்களே தவிர யாராலையும் வந்து அந்த அண்ணாமலை அடுத்த ப்ரெஸ் மீட் வரும்போது புறக்கணிக்க முடியல. ஏன்னா எல்லா ஊடகங்களுக்குமே அந்த பேட்டிகள் தேவையாக இருக்குது. பேட்டி ஏன் தேவையாக இருக்குன்னா போட்டி. அந்த ஊடகத்தில் இந்த பேட்டி போட்டிருக்கும் போது நான் போடாமல் இருக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த ஊடகத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரலை வரும்போது நான் வந்து இந்த இடத்துல நேரலை பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய வாசகர்களை, என்னுடைய பார்வையாளர்களை நான் இழந்துருவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா. எல்லாமே இந்த வியாபார நோக்கம் கொண்டு போகும்போது யாருமே வந்து நிருபர்கள் போய் களத்தில் அவமானப்பட்டாலும் கூட அந்த நிறுவனங்கள் வந்து போகாதே, இனிமேல் புறக்கணின்னு சொல்லாது. முந்தி மாதிரிலாம் பத்திரிகை நிறுவனத்தின் முதலாளிகள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க, தொடர்ந்து இந்த தலைவர் அவமானப்படுத்துறாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பிளாக் அவுட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஆளுங்கட்சியாக இருந்தால் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது உண்டாகக்கூடிய இன்னொரு பெரிய சங்கடம் வந்து அரசாங்க விளம்பரத்தை கட் பண்ணுறது. அரசாங்க விளம்பரங்கிறது ஒரு பெரிய வருவாய் எல்லா பத்திரிகைக்கும். அப்போ ஒரு நிருபர் போய் நியாயமான ஒரு கேள்வியை கேட்குறாரு, அந்த பதில் வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சரோ யாரோ ஒருத்தர் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரு, மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்குறாருன்னா வாக்குவாதம் வந்து அது பெரிய விவகாரமாக முற்றி போய் சண்டையாக போச்சுன்னா அந்த பத்திரிகை நிறுவனத்தை நோக்கி தான் அந்த ஆளுங்கட்சி திரும்பும். இப்போ என்னையே எடுத்துங்களேன், நான் வந்து ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர், நான் ஒரு நிருபரை ஒரு அமைச்சருடைய ப்ரெஸ் மீட்டுக்கு அனுப்புகிறேன். இது அப்படியே நடந்தது நான் சொல்கிறது. போகும்போது
அந்த நிருபர் அந்த அமைச்சர் விரும்பாத ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து கேள்வி கேட்கிறார். ஆனால் அதுதான் நீங்கள் மக்களுக்கு தேவையான விஷயமா இருக்கு, அதுக்கான பதிலை வாங்கிடணும்னு பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு பதிலே சொல்லாமல் அந்த அமைச்சர் எழுந்து போறாரு. பின்னாடியே இந்த நிருபர் ஓடி போய் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாரு. கேட்ட உடனே அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எனக்கு வந்து அந்த அமைச்சருடைய செயலாளர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருது. அந்த நிருபரை நீங்கள் வேலையை விட்டு தூக்குவீங்களா, இல்லை அரசு விளம்பரம் நிறுத்தணுமா அப்படின்னு பட்டவர்த்தனமாக கேட்குறாரு. அரசு விளம்பரத்தை நீங்கள் நிறுத்துறதா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அந்த நிருபர் என்ன பண்ணார் மட்டும் சொல்லுங்க, அது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கான ஆக்ஷன் நான் எடுக்கிறேன்னு சொல்லும்போது அந்த செயலாளரால் பெரிய காரணம் ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் அந்த செயலாளர், அமைச்சருடைய செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் நிருபருக்கு இதே வேலையாக போச்சு, எங்கள் மினிஸ்டர் கண்டாலே பிடிக்கல, அவர் எங்கே ப்ரெஸ் மீட் போனாலும் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காரு. கரெக்டாக ப்ரெஸ் மீட் முடிஞ்சு எழுந்து போகும்போது தான் அவர் சங்கடப்படுத்துகிற மாதிரி குறுக்க வந்து கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் நாகரிகமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நிருபரை கூப்பிட்டு நான் கேட்கும்போது என்ன சொல்கிறேன், சார் அவர் கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்போ நான் குறுக்க போய் இடைமறித்து கேள்வி கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, நான் பதில் வாங்கிட்டு வரணும்னு தான் சார் நான் நினைப்பேன், என்னுடைய கடமை அதுதானே அப்படின்னு நிருபர் சொல்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லலாம், இல்லை தனி அறையில் அழைத்து அவருக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கலாம். இது எதுவுமே பண்ணாமல் அந்த நிருபரை ஒரு பகைமை கண்ணோடவே பார்க்கறது, அரசு விளம்பரத்தை நிறுத்திடுவேன்னு சொல்கிறது இருக்குல்ல, இது எங்கே போய் முடியும்? அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து திமுக, அதிமுக 2 அரசாங்கங்களையும் தொடர்ந்து நடந்திருக்கு. ஜெயலலிதா காலத்தில் வந்து ஒரு பத்திரிகையினுடைய ஆஃபீஸ்க்கு வந்து தண்ணியை நிறுத்தினாங்க, தண்ணி கனெக்ஷன் நிறுத்தினாங்க, ஒரு கட்டத்தில் வந்து கரண்ட் கனெக்ஷன் நிறுத்தினாங்க. இதெல்லாம் கூட நடந்திருக்கு. இதை விட இன்னும் ஷாக்கான சில அனுபவங்கள்லாம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.